இப்போ வந்து என்னென்னா 2 மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணுறோம். 2 மூவிங் ஆவரேஜில் ஒன்று வந்து ஃபாஸ்ட் இஎம்ஐ, ஒன்று ஸ்லோ இஎம்ஐ. ஃபாஸ்ட் இஎம்ஐனா நம்பர் பெருசாக இருக்குமா சின்னதாக இருக்குமா? சின்னது சார். நம்பர் வந்து எப்பவுமே சின்னதாக இருக்கிறது தான் ஃபாஸ்ட் இஎம்ஐ. அந்த மாதிரி நம்பர் சின்னதாக இருக்குது ஃபாஸ்ட் இஎம்ஐ. அதுக்கு வந்து கேண்டில் கூடவே ட்ராவல் பண்ணும். இந்த ஃபாஸ்ட் இஎம்ஐ தான் பேண்டாக வச்சிருக்கும். அதுதான் இந்த கிரே பேண்ட். இந்த ஃபாஸ்ட் இஎம்ஐ எப்பப்பெல்லாம் போயிட்டு இந்த எல்லோ கலர் ஹை டைம் ஃப்ரேம் போய் தொட்டு கீழே இறங்குதோ அது தொடர இடத்துல சிக்னல் கொடுக்கும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் அங்கேயே என்ட்ரி போட்டுடணும். நம்ம ஆல்ரெடி எப்பவும் போல் நம்ம மெத்தட்லேயும் எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதே ஈஸியாக தான். அதில் நீங்கள் என்ன ஆனாலும் சரி, இதுக்கப்புறம் நம்ம அதை வந்து மாற்றவே மாட்டோம். லென்த்து தான் மாற்றிருக்கோம். டைரக்ஷன் ஏற்கனவே தெரிஞ்சிருச்சுன்னா முன்னே வந்து ரொம்ப தூரத்தில் போயிட்டு இறங்கி பெரிய லெவலாக திரும்ப பிடிப்போம். அதில் எம்டபிள்யூவாக கிடைக்கும். இங்கே எம்டபிள்யூலாம் கிடைக்கிறது கஷ்டம். வி ஷேப், ஏ ஷேப் ரிவர்சல் தான் கிடைக்கும் அதிகமாக. அப்படி எம்டபிள்யூ கிடச்சிதுன்னா கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். ஸோ மதியம் கிடச்சது இல்லையா, மதியம் எங்கே இந்த இடத்துல ஒரு ஸ்கால்பிங் எடுத்தோம்னு நினைக்கிறேன். லண்டன் ஓப்பன் அப்போ எடுத்ததா? லண்டன் ஸ்டேஷன் மேலே இருக்குது. இல்லை, இங்கே தான் எடுத்தேன். இங்கே தான் இந்த எம்மை பார்த்தேன் சார். அப்படியே க்ளீனாக இருந்தது. 3:30 மணி 4 மணிக்கு என்ட்ரி கரெக்டாக கொடுத்துச்சு. அதனால் எடுத்து போட்டாங்க 3. இதாக பாருங்க, 4:30 மணிக்கு என்ட்ரி வரும் நமக்கு தெரியும். 4:30 மணிக்கு என்ட்ரிக்கு 5 மினிட்ஸில் 3 மினிட்ஸ் தான் எத்தனை நாள் வெயிட் பண்ணியிருந்தோம். இப்போ 1 மினிட்ல எந்த பக்கம் கொடுக்குதோ அதுக்கு முன்னாடியே அது என்ன பண்ணிடுதுன்னா எம்டபிள்யூ ஃபார்ம் பண்ணி வச்சிருது 3:30 மணிக்கு முன்னாடி. ஏன்னா 4:30 மணிக்கு அது ஓட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஜென்ரலாக. அது எங்கே ரொம்ப கிளியராக விசிபிள் ஆகும் அப்படின்னா 1 மினிட்ல கண்டிப்பாக தெரியும் நமக்கு. அப்போ அந்த டைமில் ஆனால் 4 மணிக்கு 3:45 சில டைமில் கொடுக்குதுன்னு சொல்லி மாற்றி எடுத்துடக்கூடாது. இந்த இடத்துல கிளியராக ஒர்க் பண்ணிக்கோங்க. அது ரிவர்சல் ஆக போதா இல்லை கண்டினியூஷன் ஆக போதா அப்படின்னு முன்னாடியே கண்டுபிடிக்க தெரியணும். அது ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல நின்றுட்டு அரைச்சிட்ருக்கோம். இது கொஞ்சம் நேரம் தானே நிற்குதுங்க. நல்லா பாருங்கள் எவ்வளோ நேரமாக நின்றுட்டுருக்கு இந்த இடத்துல. 2:30 மணிக்கு நிற்குது. வெறும் 1.5 மணி நேரம் நின்று இருக்குது இந்த இடத்துல, அவ்வளோதான். ஸோ இது 1.5 மணி நேரம் ப்ராசஸ் லண்டனில் ரிவர்சல் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? இது வரைக்கும் நமக்கு அப்படி கிடச்சிருக்கா? யாருமே எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்போ மினிமம் எவ்வளோ டைம்ல இருந்தால் அது ரிவர்சல் கொடுக்கும்? 3 ஹவர்ஸ் ஆகும் சார் லண்டனில். 3 ஹவர்ஸுக்கு மேலே நிற்கும். லண்டனை பொறுத்த வரைக்கும் ரிவர்சல் ஏரியான்னு கொடுத்துச்சுன்னா 3 ஹவர்ஸ் மேலே நிற்கும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி அது எந்த பண்ணியிருக்கோம், அந்த சைடில் ஓடி இருக்கணும். நல்லா ஓடி இருந்துச்சுன்னா நிற்கும். இல்லை ஆல்ரெடி சைட்வேஸ் தான் கொடுத்துட்ருக்கு ரொம்ப நேரமாகவே அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கவே முடியாது. அந்த ட்ரேடிங்கை நம்ம உள்ளே போக முடியாது. அது எப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிட்டு இமீடியட்டாக பவுன்ஸ் பண்ணி எடுக்கும் இல்லையா, இந்த இடத்துல பிடிக்க முடியும் உங்களால். அப்போ இந்த இடத்துலையே அந்த எல்லோ லைன் போவோம். கரெக்டாக நம்ம கிரே பேண்ட் இப்படி வந்துட்டு இப்படி கிளம்போம். அந்த இடத்துல உங்களுக்கு சிக்னல் அப்பியர் ஆகும் பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்கு மேலே, ரேஞ்சுக்கு மேலே. எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி காலையில் ஏசியன் செஷனுக்கு இங்கே கிடச்சிருக்கா தெரியுதுங்களா? ஆமாம் தெரியும் சார். இந்த மாதிரி கிடச்சதுன்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? 2.5 பிப்பு. இவ்வளோ பெரிய ஓட்டத்துக்கு, அதாவது டிஜி பாக்ஸ் 16 பிப்பு ஓடி இருக்குதுன்னா நமக்கு இதில் வந்து 4 பிப்புக்கு மேலே தான் ஸ்டாப் லாஸ் வரும். டிஜி வந்து பிலோ 10 இல்லை பிலோ 15க்குள்ளே 12 பிப்புக்குள்ளே இருக்கும்போது தான் நமக்கு 3 பிப் 2 பிப்பில் கிடைக்கும். ஆனால் 16 பிப்பு ஓடி இருந்துச்சுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் எப்படி இருக்கும்? 4 பிப் 5 பிப்பில் வருமா நார்மலாக பார்த்தீங்கன்னா? பட் இங்கே நமக்கு 2.5லேயே கிடச்சிரும். அந்த சிக்னல் எப்போவுமே எப்படி இருக்கணும்னா இந்த எல்லோவில் பவுன்ஸ் ஆகணும். எல்லோவில் பவுன்ஸ் ஆகி திரும்ப இது மேலே போய் க்ளோஸ் ஆகணும். அந்த மாதிரி சிக்னல் மட்டும் எடுங்க. டைரக்ஷன் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு தான் இந்த டூலை யூஸ் பண்ண சொன்னார் ஸ்கால்ப் மாஸ்டருக்கு. இப்போ காலைல சந்தீப் கேட்டிருந்தார் இந்த செல்லில் போயிருக்கலாமான்னு கேட்டிருந்தார். எஸ், அப்போ போயிருக்க முடியாது. ஏன்னா நம்ம சிக்னல் வந்து இந்த இடத்துல தான் சிக்னல் கொடுத்துருக்கோம் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம். இது 3 மினிட்ஸில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். நார்மல் டைம் ஃப்ரேம் நீங்கள் 1 மினிட்ல போன அவசியம் இல்லை. 3 மினிட்ல யூஸ் பண்ணாலுமே கூட போதும். பாருங்கள் அந்த பேண்ட் பிரேக் அவுட் ஈஸியாக கொடுத்துரும். ஏற்கனவே மேலே இருக்க சப்ளைலேருந்து எடுத்துச்சுன்னா கீழே இருக்க டிமாண்ட் டார்கெட், கீழே இருக்க டிமாண்டில் எடுத்துச்சுன்னா எடுக்குதுன்னா மீன்ஸ் எப்படி புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செல் போகிறீங்க அப்படின்னா இல்லை பை போகிறீங்க அப்படின்னா கம்பல்சரி ஃபாஸ்ட் இஎம்ஐ இதுக்கு மேலே, ஃபாஸ்ட் இஎம்ஐக்கு சப்போர்ட்டாக இந்த எல்லோ பேண்ட் இருக்கணும். செல் போகிறீங்க அப்படின்னா இது அப்படியே திருப்பி போட்டுருக்கணும். செல்லுக்கு இது மேலே தான் இருக்கணும். அது மாறி இருக்கவே கூடாது இந்த இடத்துல. ஏன்னா நம்ம இருக்கிறதே லோவர் டைம் ஃப்ரேமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப ஃபாஸ்ட்டான இஎம்ஐ கூட ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கோம். அந்த இடத்துல வந்து இந்த இஎம்ஐஸ் வந்து அலைன்மெண்ட் மாறி இருந்த இடத்துல நீங்கள் என்ட்ரிக்கு போகவே கூடாது. இப்போ நீங்கள் இதுக்கு பைக்கு போகணும். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு பை லொக்கேஷன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப இந்த இஎம்ஐயில் கிராஸ் ஓவர் ஆகி மாறி அடுத்த பவுன்ஸில் தான் போகணும். உடனே போக முடியாது. இப்போ இது பைக்கு மாறுது அப்படின்னா இப்படி ஏறி இறங்கும். அதுக்குள்ளே இந்த எல்லோ பேண்ட் என்ன ஆகும் அப்படின்னா இங்கேருந்து இப்படி தான் போயின்னு இருக்கும். இது திரும்ப வந்து இறங்கி போயிடலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், இப்படி போயிட்டு இப்படி ஏறும் தெரியுங்களா, அப்படி ஏறும்போது திரும்ப இறங்கும். அதுக்குள்ளே அந்த எல்லோ பேண்ட் என்ன ஆகும், மேலே வந்துடும். அப்போ எடுங்க. அந்த சிக்னலை பற்றி மிஸ் ஆகிறத பற்றி வருத்தப்படவே படாதீங்க. கண்டிப்பாக சிக்னல் திரும்ப கிடைக்கும் இதில். ஏன்னா
கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நல்லா பாருங்கள். ஓகே, இது சிக்னல்ஸ் லைட்டு, இங்கே எம்ஏ சிக்னல்ஸு, இது ரெண்டுமே த்ரீ மினிட்ஸில் தான் வச்சுருக்கேன். இங்கே வர எந்த பவுன்ஸ்லேயாவது என்ட்ரி கொடுத்துருக்கா நமக்கு நார்மலில்? இதில் அத்தனையிலையும் என்ட்ரி இருக்குது, தெரியுதுங்களா? இங்கே என்ட்ரி இருக்கா? இங்கே என்ட்ரி இருக்கா? அங்கே தான் சார் இங்கே என்ட்ரி இருக்குது, அங்கே தான் இருக்கா? அப்போ இங்கே இல்லையா சார்? ஆவரேஜ் லைன் நிற்கிது சார். ஓ, இந்த என்ட்ரியா? எல்லோ என்ட்ரியா? ஓகே ஓகே, நான் பேண்ட் பிரேக் அவுட் சொன்னேன். பேண்ட் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகே, அப்படி நீங்கள் ஸ்ட்ரிக்டாகவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தப்பு இல்லை. ஆனால் இங்கேயும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அது பாருங்கள், பேண்ட் பிரேக் அவுட் ஆகிடுச்சா, இந்த சிக்னல் லைன் கீழே வந்துடுச்சா மார்க்கெட், திரும்பவும் முட்டும்போது இந்த மாதிரி இடத்துல இருக்கா? ஆமாம் சார். இப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே நம்ம ஹை டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம்ல, 2 கிராஸ் ஓவர் ஆகிற இடம், அந்த இடம் தான் இது. இப்போ இந்த இடத்துல நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், இங்கே தான் நான் வந்து 1 மினிட் கூடி போயிருக்கேன். இந்த இடத்துல சிக்னல் வராதுன்னு தெரியும், ஏன்னா கலர் இவ்வளோ தூரம் கலர் மாதிரியும் வரலை, தெரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா 1 மினிட்டுக்கு போயிடணும் இந்த இடத்துல. அப்போ தான் டைம் ஃப்ரேம் மாற்றணும். இல்லை ஒரே டைம் ஃப்ரேம் உட்காந்தாலும் ஓகே தான். 1 மினிட்ல அங்கே என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, கொடுத்துருக்கா? ஆமாம் சார். இதுதான், இவ்வளோ தான் செட்டப். இதை வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நீங்களே யோசித்து முடிவெடுக்க வேண்டியது இருக்கும். நம்ம ஃபிக்ஸ்டாக இப்படி தான் பண்ணுங்கள், இப்படி தான் பண்ணுங்கள், இது தாண்டி எதுவும் பண்ணாதீங்க அப்படி ஸ்கேல்ப் மாஸ்டரில் சொல்லியிருக்கோம், சிக்னல் லைட்டில் சொல்லியிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரிலாம் இங்கே அப்படிலாம் பண்ண முடியாது. இங்கே கொஞ்சம் நீங்களே திங்க் பண்ண வேண்டியது இருக்கும், மூவிங் அவரேஜ் அலைன்மெண்ட் பார்க்க வேண்டியது இருக்கும். பட் இதோடைய வேலை சிக்னல்ஸ் கொடுக்கும். நீங்கள் அங்கே போய் எந்த கேண்டில் செலக்ட் பண்ணி ஸ்டாப் லாஸை கரெக்டாக பார்த்து போட்டுக்கலாம், அதுக்காக யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே ஸ்கேல்பிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இதை பண்ணலாம். இல்லையா புதுசாக இருக்கவங்க தயவு செஞ்சு இதை ட்ரை பண்ண வேண்டாம். இந்த சிக்னல் இண்டிகேட்டரில் கரைச்சி குடிச்சு எந்தெந்த கேண்டில் எந்தெந்த டைமில் எந்தெந்த பேண்டுக்கு இப்படிலாம் கொடுக்கணும், ஏற்கனவே கொஞ்சம் மாதம் இவங்களாம் 6 மாதம் ஏற்கனவே இருந்துட்டாங்க உள்ள. ஸோ அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். புதுசாக வரவங்களுக்கு ஏற்கனவே ஸ்கேல்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை ப்ரைஸ் ஆக்ஷனில் மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் நல்லா பண்ணுவீங்க ஏற்கனவே அப்படின்னா அவங்களுக்குலாம் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எஸ்எம்சி ஏற்கனவே பண்ணிட்டீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது எஸ்எம்சியில் ஒரு ஆர்டர் பிளாக் சூஸ் பண்ணுறதுக்கு இல்லை, அங்கே மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பண்ணுவாங்க தெரியுமா? ரிஃபைன்மெண்ட், ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி உள்ளே போய் கேண்டில் செலக்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா? ஆமாம் சார். ஸோ அவங்களுக்குலாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செட்டப்பில் என்ட்ரி எடுக்கிறது அவங்களுக்கு இது ரொம்ப புதுசாக தெரியாது, ஆட தெரியாது. பட் இப்போ தான் ட்ரேடிங்கை புதுசாக கற்றுக்குறோம், இப்போ தான் நான் எடுத்தவொடனே இந்த செட்டப் தான் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்க இதை பார்த்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இந்த சிக்னல்ஸுடைய ஹேண்டில்ஸ், இந்த ஈஸியரை வந்து நல்ல ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஸ்கேல்ப் மாஸ்டரோட டைரக்ஷன் கம்பல்சரி நல்லாவே தெரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். இந்த வாரம் சாட்டர்டே வெபினார் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸ்கேல்ப் மாஸ்டரை பற்றி ஃபுல்லாக பேச போகிறோம். நியூயார்க் செட்டப் நான் என்ன, ஏஷியன் ரேஞ்ச் நான் என்ன, அதை வச்சு இந்த ப்ளூ பாக்ஸில் எப்படிலாம் நம்ம முடிவு எடுப்போம், எல்லாத்தையும் ஒரு மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போனவொடனே ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்தவொடனே ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ரிவர்சல் எந்தெந்த லொக்கேஷனில் மெயினாக எதிர்பார்க்கணும், எதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே அட்டன் பண்ணவங்களும் அட்டன் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா மறந்துருக்கலாம், இதில் சில பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதை பற்றி பேசி நம்ம புரிஞ்சுதா இப்போ இதில் எப்படி பண்ணுறோன்ட்டு. இருக்கிறதுலே லோவஸ்ட் டைம் ஃப்ரேம் என்னென்ன டக்கு, ஆனால் ரொம்ப ஆசைப்படக்கூடாது, ரொம்ப தூரம்லாம் போகலாம் பிடிக்க முடியாது. டக்குன்னு பார்த்து, அதாவது எடுக்கிறீங்களா லாட் வந்து கொஞ்சம் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். நார்மலாக போடுறது 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா போடுற மாதிரி இருக்கும் லாட். நார்மலாக வந்து நீங்கள் ஒரு 0.23 அப்படின்னு போட்டுட்டிங்கன்னா இந்த இடத்துல 1 லாட் நீங்கள் போட்டாகணும். இல்லையா எனக்கு அதுலேயே வந்தால் போதும், நான் நிறைய ட்ரேட் தான் நான் எடுத்துக்கிறேன்னா ஓகே, நான் இத்தனை நாள் 2 ட்ரேட் எடுப்பேன், இதில் எனக்கு 10 ட்ரேட் கிடைக்குதுன்னா ஓகே, அப்போது அதே லாட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து முன்னாடி நாமளும் அப்படி முடிவு எடுத்தோம் அப்படின்னா அதில் லோ டைம் ஃப்ரேம்ன்றது அடி கொடுக்கலாம். பட் இதில் டைரக்ஷனோடு நீங்கள் இந்த மாதிரி சேர்த்து எடுக்கிறீங்க, அதுலேயும் எம் வந்தால் மட்டுமே ட்ரேட் பண்ணுறவங்க அப்படின்னா இன்னும் பெட்டர். அந்த எம் எப்படி இருக்கணும்னா எப்போவுமே பேண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். செல் போகுதுன்னா இந்த பேண்டை உடைக்கிறதுக்கு முன்னாடி எம் போட்டுருந்துச்சு அப்படின்னா அந்த பக்கம் ரொம்ப தூரம் போகுதுன்னு அர்த்தம். அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சரியா? அந்த எம் இருக்க இடம் மெயினாக இந்த மாதிரி ஒரு க்ளவுட் இருக்க ஏரியாவாக இருந்தால் இன்னும் பெட்டர். டபிள்யூ இருக்க ஏரியா இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப பெட்டர். அழகாக இவ்வளோ தூரம் பிடிக்கலாம். பார்க்க பெருசாக தெரியுதானே, பிப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 6 பிப்பு தான், 6 பிப்பு தான். ஆனால் ஸ்டாப் லாஸ் 2 பிப்பு தான். 1:3 கவர் ஆகும். $10 ரிஸ்க் வச்சிங்கன்னா $30 பிடிக்கலாம். இந்த மாதிரி 4 தடவை பிடிச்சா கூட $120 ஒரு நாளைக்கு, 4 தடவை. ஆனால் என் ட்ரேட் கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கே 1 2 3 இங்கே 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 தெரியுதுங்களா? மொத்த ட்ரேட்டும் இவ்வளோ தான் எடுத்தேன். நான் மொத்தமே இங்கேருந்து ஆரம்பித்தேன், இவ்வளோ தான் ட்ரேட் எடுத்துக்கிறேன். 6 ட்ரேட் எடுத்துருக்கேன். இப்போ 7வது விட்டுட்டேன், இந்த இடத்த விட்டுட்டேன், எடுத்து வந்துருக்கணும். இப்போ அடுத்ததும் கிடைக்குது கரெக்டாக. எல்லோவில் போய் பவுன்ஸ் ஆகுது, மேலே போய் நிற்கிது. பட் ஸ்கேல்ப் மாஸ்டர் நான் ஒரு பக்கம் ஃபுல்லாக டைரெக்ஷன் வந்துட்டேன் கீழே. இப்போ அது டைரெக்ஷன் வந்து நம்ம செக் பண்ணணும்.
எல்ஆர் பாக்ஸுக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கா என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்துட்டு இதை எடுக்கணும். ஆல்ரெடி 5 மினிட்ஸை கொடுத்து போயிட்டு தான் இருக்குது இல்லையா? அப்போ இதோட என்ட்ரி லொக்கேஷன் நமக்கு எங்கே, இந்த இடத்துல இங்கே வந்தால் என்ட்ரி, அந்த இடத்துக்கு வந்துட்டு போயிடுச்சான்னு தெரில. இப்போ 3 மினிட்ல பாருங்கள், அரைச்சிட்டு தான் இருக்கான். வரட்டும், வந்து இங்கே வந்து எடுத்ததுன்னா ஓகே. இதோட 3 மினிட்ல நான் எப்போ போப்பேன்னா 3 மினிட்ல எப்போ இந்த எல்லோ லைன் கிட்ட வருதோ அப்போ 1 மினிட் ஓடி போயிடுவேன், கொஞ்சம் முன்னாடி எடுக்கிறது. புரியுதுங்களா கான்செப்ட்டு? வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன். 3 மினிட்ல எல்லோவில் வந்துச்சுன்னா 1 மினிட்ல போயிடுவேன். நீங்கள் 1 மினிட்ல ஏற்கனவே எல்லோவில் பார்க்குறீங்கன்னா 30 செகண்ட்ஸ் போகணும். அப்போ பார்த்துங்க, இருக்கிறதுலே லோவஸ்ட்டாக உங்களால் எது போக முடியுமோ அதுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி எல்லோ பேண்டை பாருங்கள். இப்போ உங்களால் 1 மினிட் தான் போக முடியும்னா அப்போ நீங்கள் 3 மினிட் சார்ட்லேயே உட்காந்துட்டுருங்க. எல்லோவில் எப்பப்பெல்லாம் வருதோ ஒன்று எல்லோ பிரேக் அவுட் பண்ணணும், இல்லை எல்லோ பவுன்ஸ் பண்ணணும். ரெண்டுத்தில் ஒன்று தான் நடக்கும், வேறு எதாவது நடக்குமா அந்த இடத்துல? இந்த எல்லோ லைன் கிட்ட ஒன்று எல்லோ பிரேக் பண்ணி கீழே போகும், இல்லை எல்லோவில் பவுன்ஸ் ஆகி மேலே போகும். இதை தாண்டி வேறு எதாவது பண்ணுமா மார்க்கெட்? இல்லை சார், வேறு எதுவும் பண்ணாது. அப்போ எதுவாக இருந்தாலும் 1 மினிட்ல தெரிஞ்சிருமா தெரியாதா நமக்கு? கொஞ்சம் முன்னாடி 1 மினிட் லொக்கேஷன் காட்டி கொடுத்துருவோம் நமக்கு இல்லையா? இப்போ இந்த இடத்துல என்ட்ரி கொடுத்து வச்சுக்குது 1 மினிட்ல. இப்போ இந்த இடத்துல போகலாமானா போகலாம். எவ்வளோ பிப்புன்னு பாருங்கள். கட்டுப்படி ஆச்சுன்னா போங்க, கம்பெனி கட்டுப்படி ஆகலன்னா போகாதீங்க. 4 பிப்பு கட்டுப்படி ஆகாது. ஒன் லாட் போட்டாலும் $40, 45, $50 எஸ்எல் வரும் கமிஷனோட சேர்த்து. $10 கமிஷன் போக 43 மைனஸு ப்ளஸ் ஒரு $10, $7 மொத்தம் போச்சுன்னா போகும். அப்போ 0.5, இப்போ $25 ரிஸ்க் போகிறீங்க அப்படின்னா இந்த இடம் டார்கெட் வைக்கிறீங்கன்னா $100 உங்களுக்கு ஒரு 1:4 வருது. அப்போது இது கம்மி பண்ணோன்னா இது பாருங்கள். இப்போ இது எப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கம்மியாகிடுச்சு சான்ஸு, இவ்வளோ தூரம் தான் இருக்குது, இவ்வளோ தான் எனக்கு சான்ஸே இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல யோசிக்காமல் அடிச்சிடணும். ஆனால் அதுக்கு முன்னாடி ஏதாவது ஸ்ட்ரக்சர் பிரேக் அவுட்டு இந்த மாதிரி சின்னதாக அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லை இந்த மாதிரி லிக்விடிட்டி ஈக்குவல் லோக்கு எக்ஸாக்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கூட பார்த்து போடுங்க. இந்த பக்கம் கீழே இறங்கும்போது ரெட்டாகவே மாறி இருக்கும், மாறிட்டு ரெண்டாவது அடிப்பான் தெரியுமா மேலே கலர் சேஞ்ச், அதில் செகண்ட் லெக் கணக்கில் தாராளமாக உள்ளே போயிடலாம் நீங்கள். சரியா? இப்போ பாருங்கள் கலர் மாறுதா? ஸோ இது பார்த்துட்டே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வரும்போது கலர் மாறும் மாறாதுன்னு முன்னாடியே தெரியும். இப்போ இது செல்லுக்கு போகலாமா? போக மாட்டோம் சார். ஏன் போக மாட்டோம்? எல்லோ லைன் கீழே இருக்கு சார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை மட்டும் ரூல் மட்டும், இது ஒரே ரூல் தான் இங்கே நீங்கள் மெயினாக ஃபாலோ பண்ணிவிடுது. இந்த அலைன்மெண்ட் மாறி இல்லாதப்போ போகாதீங்க அந்த மாதிரி ட்ரேடுக்கு. மாறினவனே போய்க்கலாம். இதில் எல்லோ லைன் இந்த கிரே பேண்ட் ஈஸியாக கிராஸ் பண்ணுவோம், டக்குன்னு ஃபாஸ்ட்டாக கூடவே வரும். வந்துச்சுன்னா நமக்கு திரும்ப என்ட்ரி கிடைக்கும். வந்து கண்டிப்பாக பவுன்ஸ் வரும், என்ட்ரி கிடைக்கும். அந்த என்ட்ரியில் நீங்கள் போய்க்கலாம், ஏன்னா கிராஸ் ஓவர் ஆயிருக்குல்ல, அதனால் போய்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு சரியாக போச்சா இப்போது? ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, 3 புஷஸ் கொடுத்துச்சா பாருங்கள் இந்த ரேலியில். கண்ணுக்கு தெரியுதா தெரியலையா? 2 கொடுத்துருக்கு சார். 2 தான் கொடுத்துருக்கா? என் கணக்கு 3 தெரியுது. இல்லை சார், 3 கொடுத்துருக்கு சார். அதுதான் கேட்டேன், 3 இருக்குது. ஸோ அதனால் மெயினாக அதில் நம்ம பழைய விஷயம் படித்த எதையுமே மாற்றிக்கல, டைம் ஃப்ரேம் மட்டும்தான் மாற்றிருக்கோம், மூவிங் ஆவரேஜாக மாற்றிருக்கோம், வேறு எதுவும் மாற்றலை. புரியுதுங்களா? புதுசாக சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு சொன்னதையே வந்து வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு திட்டுனீங்களா? திட்ட போகிறீங்களா? இல்லை சார், எப்பயுமே படித்ததான். நம்ம செட்டப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் ஒரு இடத்துல என்ன பண்ணுறோமோ அதே தான் திரும்ப வேறு இடத்துலையும் பண்ணுவோம். 15 மினிட்ஸ் என்னத்தை ஸ்ட்ரக்சர் பார்த்து நம்ம பை செல் முடிவு பண்ணுறோமோ அதே தான் 3 மினிட்ஸ் செட்டப்லேயும் பண்ணுறோம். எப்போவுமே நம்ம நம்மளது இப்படி தான் இருக்கும், நம்மளது எதுவுமே மாறாது. சரிங்களா? ஸோ மார்க் ஆகிடுச்சு, செல் மார்க் ஆகிடுச்சு, கிராஸ் ஓவர் ஆகலை, ஆனதுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் கிடைக்கும். அந்த கிராஸ் ஓவரில் வேணால் போய்க்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நியூஸ் அப்போ இறங்குச்சு, திரும்ப அங்கேயே வந்து இறங்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அது கீழே போகணும், கீழே டார்கெட் இருந்துச்சு. ஆமாம் சார், செல்லுக்கு போக வாய்ப்பு இருக்குது. செல்லுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கு கீழே தான் போய் இந்த வால்யூம் தூக்கும். இந்த எல்லோ தான் நான் டார்கெட்டை வச்சுருந்தேன், அதனால தான் இங்கே அலர்ட் போட்டு வச்சுருந்தேன் இங்கே வந்தோடனே எக்ஸிட் பண்ணலான்ட்டு. ஆனால் அதுக்கு என்னமோ தெரியல, 7 மணிக்கு ஏதாவது ஏடாகணம் பண்ணுவானுங்கன்னு தோணுதுனால நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். 6:55 அது வரைக்குமே ஹோல்டிங் இருந்துச்சு. பாருங்கள் 6:45, 7 மணிக்கு ஏதாவது எப்பவுமே பண்ணுறானு. நம்ம 6 மணிக்கு என்ன நினச்சி உட்காந்து எடுக்கிறோமோ 7 மணிக்கு அதை டோட்டலாக மாற்றி காட்டுவோம் கொஞ்சம் நேரத்துக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதுலேயும் பேண்ட் பிரேக் அவுட்டில் ஒர்க் ஆகும். நீங்கள் எல்லோ லைன் கிராஸ் ஓவரில் ஆகாத முன்னே பண்ணலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல், மேலே இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இடத்துலேருந்து கிராஸ் ஓவர் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். சரியா? நடுவில் எதுவும் பண்ணிடாதீங்க. இருக்கிறதுலே எக்ஸ்ட்ரீமில் எடுங்க என்ட்ரியை. அவ்வளோ தூரம் வெயிட் பண்ண மாட்டா அவ்வளோ தூரம் ஆகாது, ஏன்னா பார்க்க தான் பெருசாக தெரியும். டக்குன்னு மார்க்கெட் மூவ் ஆகிருக்கும். ஏன்னா நீங்கள் இருக்கிறது 3 மினிட்ஸு 1 மினிட்டு அதில் தான் இருக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் ஏடாகூடமாக இஷ்டத்துக்கு ட்ரேடு கிடச்சிட்டே இருக்கும். ஆனால் இதுலேயும் நான் நம்புறது அந்த டைமிங், மதியானம் 12:30 மணி, ஈவினிங் 4:30 மணி, காலையில் 10 மணி, ஈவினிங் 6:30 மணி, 6 மணி, அந்த மாதிரி டைமில் மட்டும்தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். மற்ற டைமில் நான் பண்ணலை, இதையும் சொல்லிடுறேன்.
ஏன்னா மற்ற டைமில் நான் பேக் டெஸ்ட் பண்ணலை, நான் பண்ணவும் மாட்டேன், பண்ணவும் போகிறதில்ல அந்த டைமில். ஏன்னா அந்த டைம் இது எங்கே யூஸ் ஆகும்னா, மார்க்கெட் எங்கே ஒரே டைரெக்ஷனில் கொஞ்சம் தூரமாவது ஓடும், அடுத்த 10 பிப்பாவது ஓடும் அப்படின்னு தெரிஞ்ச டைமில் மட்டும்தான் இது ஒர்க் அவுட் ஆகும். மற்ற டைமில் இது ஒர்க் அவுட் ஆகாது. நான் சொல்கிறத எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு, இப்போ லாஸ்ட் ஒன்று சொன்ன தெரியுங்களா, அதை அப்படியே அழிச்சு தூக்கி போட்டு ஓரமாக வச்சுருங்க. அப்போ தான் நீங்கள் மறந்து அதை பண்ணுவீங்க, அப்போ தான் ஸ்டாப் லாஸ் அடிக்கும், அப்போ தான் வந்து கேட்பீங்க. கரெக்டாக கடைசியாக இப்போ சொன்னதை மட்டும் மறந்து விட்டுருவீங்க. அப்படியே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்பீங்க. இப்போ ஓகே, கிரே பேண்டு, எல்லோ பேண்டு, மேலே இருக்குது, கரெக்டாக எல்லாம் சூப்பராக இருக்குது. ஓகே, டைமிங் ஒன்று சொன்ன அது நமக்கு தேவையில்லை, ஏன்னா அது ஃபாலோ பண்ணது கஷ்டம் இல்லை சார். 7 8:30 அப்புறம் டைமிங் சொல்ல மாதிரி 10:30. ப்ரோ ஆகாஷ் ப்ரோ 10:30ல இருந்து எத்தனை மணி வரைக்கும் ப்ரோ பார்க்கலாம்? 10:15 10:30 அவ்வளோதான். அது தாண்டக்கூடாது. இல்ல சார், சில நேரம் எனக்கு 10:40 எல்லாம் வரும். 10:40 வரைக்கும், அதாவது 10:30 மணிக்கே கொடுத்துட்டு 10:40 அந்த என்ட்ரி ரீடெஸ்ட் எடுக்க வந்துனே கொடுங்க. 10:40 தான் புதுசாகவே என்ட்ரி கொடுக்குன்னா போகாதீங்க. அந்த மாதிரி கொடுக்குறது சார், அது இழுத்துட்டு போய் அது போகாதீங்க. அது அப்படியே உங்களை உட்கார வச்சிடும். கண்டிப்பாக 7 மணி சாயங்காலம் வரைக்கும் உட்கார வச்சிடும். அப்புறம் உட்கார வச்சா பிரச்சனை இல்லை சார், தலைமையில கூட்டுவேன். தலைமையில கூட்டி துரத்தி விட்டுரும். என்ட்ரி அழகா எடுத்துட்டு எஸ்எல்க்கு இதுக்கு நடுவுல ஓடிட்டு இருக்கு. காலையில் 7 மணி சரிங்களா, அதுக்கப்புறமா 8:30 மணி 8:20 பாருங்கள். 8:15 பார்க்க ஆரம்பிங்க. போதும், 8:15 தெரிஞ்சிடும். அதாவது அது 5 மினிட்ஸ் ஆர்டர் பேக்கில் நமக்கு வந்து 8:15 வந்துடும். அங்கேருந்து அது கிளம்புறதுக்கு 8:30 மணி ஆகும். அவ்வளோதான். 8:30 மணிக்கு என்ட்ரி கொடுக்கும் கரெக்டாக, நம்ம உள்ளே போகிற டைம் அது சரிங்களா. 8:30 மணிங்கிறது நமக்கு என்ட்ரி கேண்டிலாகவே மாறி நிற்கும், அது அப்படி நிற்கணும். அதுக்கு அடுத்து 9 o'clock ஒன்று கொடுக்கும், அது வேண்டாம். நீங்கள் டேரெக்டாக 10:15 வந்துடுங்க. 10:15 பார்க்க ஆரம்பிங்க. 10:35 எடுத்து வரலைன்னா எடுத்து வச்சுருங்க. அதுக்கு மேலே உட்கார வேண்டாம், ஏன்னா அதுக்கு மேலே நம்ம உட்காரதுக்கு டைம் இருக்குது, அடுத்த டைம் இருக்குது. 11:30 இருக்குது, அதுவும் பண்ண வேண்டாம். 11:30 பண்ண வேண்டாம். 12:30க்கு நீங்கள் என்ன என்ட்ரி எடுக்கிறீங்களோ 1:15க்கு அதுக்குள்ளே 1 o'clock வெளியே வந்துடணும். ஒரு வேளை 12:30க்கு நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா 1 o'clock நீங்கள் வெளியே இருக்கணும் அந்த என்ட்ரியிலேருந்து. ஏன்னா திரும்ப 1:15க்கு அடுத்த என்ட்ரி வரும். சரிங்களா, அடுத்து 1:10 1:15க்கு ஆரம்பிங்க திரும்ப. இதை அப்படியே ஃபுல்லாக கூட உட்காந்து பார்த்துக்கலாம், பட் இதுதான் தனியாக போடுறேன். 1:30க்கு நீங்கள் ஒரு வேளை எடுக்கிறீங்கன்னா அந்த என்ட்ரியை அப் டு 3 o'clock வரைக்கும் வச்சுக்கலாமா, ஓடுமா? ஆனால் உங்களுக்கு தேவையானது கிடச்சிச்சு வெளியே வந்துருங்க, தயவு செஞ்சு வரும். அதுக்குள்ளே 3 o'clock வரைக்கும் நீங்கள் டிஜி பாக்ஸ் டார்கெட் அவ்வளோதான். டிஜி பாக்ஸ் டார்கெட் போகிறேன். இந்த டார்கெட்டு 1:30க்கு 1 o'clock மேலே எடுக்கிற என்ட்ரி டிஜி பாக்ஸ் டார்கெட் வரைக்கும் போகும். அதுக்குள்ளே நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஒருவேளை அதோடைய டார்கெட்டுக்கு போகாமல் திரும்ப வந்து நிற்கிது, ரிவர்சல் ஆகி நிற்குதுன்னா அது 4 o'clock என்ட்ரி கொடுக்கும். 4:15க்கு என்ட்ரி கொடுக்கும். அது டார்கெட்டுக்கு போகும். ஆனால் அது டார்கெட்டுக்கு போகுதுனாலும் சரி 5:45க்கு க்ளோஸ் பண்ணிவிடுங்க ட்ரேடை. ஏன்னா 6 மணிக்கு விஷம் இருக்குது, நியூஸ் இருக்குது. 6 மணி விஷம். ஓகே, ஏன் இல்லை சார், சும்மா கேட்டேன். அதுக்கப்புறம் 6:15க்கு திரும்ப ஆரம்பிங்க. 7 மணிக்குள்ளே வெளியே வந்துடுங்க. ஏன்னா 7 மணிக்கு 7:15 மணிக்கு புதுசாகவே என்ட்ரி கொடுக்கும், கவலையே வேண்டாம். சரியா, ஏன்னா இந்த நான் சொல்கிறது முன்னாடி இந்த செட்டப்பில் டைமிங் கம்மி, இப்போ இந்த செட்டப்புக்கு சொல்லிட்டு இருக்கேன் டைமிங். நோட் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. திரும்ப 7:15க்கு ஒரு என்ட்ரி கொடுக்கும், அது பிரிங்ஸ் ட்ரேடு. அடுத்து 1 ஹவருக்கு 1.5 மணி நேரத்துக்கு அந்த டைரெக்ஷனில் ஓடும். இல்லை அடுத்த டார்கெட் உங்களுக்கு நமக்கு விசிபிளாக ஒரு டார்கெட் தெரியல, அந்த டைரெக்ஷனில் இதுக்கு ஓடும். ஓகேவா? இதை விட்டா 9 மணியா சார்? இதை விட்டா தூங்க வேண்டியது. இதுக்கு மேலேயும் பணம் வேணும்னு நினைக்கிறவங்களும் எதுவும் பண்ண முடியாது என்னால். இல்லை சார் ப்ரோ, கஜானா இன்னுமா ப்ரோ நிறைய உனக்கு? இல்லை, 15 கிலோமீட்டர் ரொம்பணும்ல அவருக்கு. 15 கிலோமீட்டர் சர்க்கிள்னால் எவ்வளோ பெருசு இருக்கும்? இல்லை ப்ரோ, இவ்வளோ பெரிய கஜானா ரொப்பணும்னா எப்படி இருக்கும்? அதாவது 10 டைமிங்ல ஒரு என்ட்ரி கூட எடுக்க மாட்டாதானே ப்ரோ? இல்லை, இன்னைக்கு எடுக்கல ப்ரோ, அதனால சொன்னேன் ப்ரோ. இன்னைக்கு இது தெரியாதுல்ல, இனிமேல் தானே தெரியும். இவ்வளோ டைமில் என்ட்ரி எடுக்க முடியல அப்படின்னா 9 மணி என்ட்ரியில் எதுவும் எடுக்க முடியாது. அதில் ஸ்டாப் லாஸ் வாங்கிடுவீங்க கண்டிப்பாக. சரியா? இல்லை சார், நம்ம டெய்லி உட்காருவோமே சார், அதனால கேட்டேன் சார். அது நம்ம உட்காரது டைமிங் பேஸ் பண்ணி. இப்போ நம்ம இது 7 மணிக்கு உட்காருவோம், 8:30க்கு உட்காருவோம், 10:15க்கு உட்காருவோம், 12 மணிக்கு உட்காருவோம், 1 மணி மிஞ்சி போனால் 10 4:30 மணி எல்லா டைம்லும் உட்காரோம் போலியே. ஐயோ. சரி, ஆனால் இந்த டைமில் இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக சரி. இதுக்கப்புறம் என்ட்ரி கிடைக்கும், இந்த செட்டப்பில் என்ட்ரி கிடைக்கும். நம்ம பழைய செட்டப்பில் வந்து கரெக்டாக 8:30க்கு என்ட்ரி வரும், வரலையா எடுத்து வச்சுருவோம். அதுமாதிரி 10:30க்கு என்ட்ரி வரும், வரலையா எடுத்து வச்சுருவோம்.
12:30 மணிக்கு வேடிக்கை பார்ப்போம், 1:15க்கு என்ட்ரி எடுப்போம். அதோட 4 மணிக்கு அதாவது செட்டப்லாம் ஏற்கனவே இருந்துச்சுன்னா உள்ளே வரும், இல்லைன்னா மீட்டிங்கே ஸ்டார்ட் பண்ண மாட்டோம் இல்லையா. செட்டப் கிடச்சது, ஓகே கரெக்டாக இருக்குது, இதில் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கலாம் தோணுச்சுன்னா மட்டும்தான் மீட்டிங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். இல்லையா இது எதுவுமே தெரில, இது புரியல அப்படின்னா விட்டுட்டு போயிடுவோம். நீங்கள் அந்த மீட்டிங் நம்ம ரன் ஆகாது, ஒழுங்காக ஆகாது. சரியா, அது எல்லாருக்குமே தெரியும். மீட்டிங் ரன் ஆகுதுன்னா அப்போ ஏதோ என்ட்ரி இருக்குது, யாரோ பார்த்துருக்காங்கன்னு அர்த்தம். சரி.